அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோமானால் குரு பகவான் அதனுடைய பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, 3 கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா. யாராக இருந்தாலும், அதாவது இந்திரனாக இருந்தால் என்ன, சந்திரனாக இருந்தால் என்ன, மன்னனாக இருந்தால் என்ன, சராசரி மனிதனாக இருந்தால் என்ன, சனி பகவானுடைய நீதி வலுவானது, நியாயமானது. அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி, நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற இறக்குகளை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் கூட அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். சொல்வார்கள், உப்பை தின்றவர் தண்ணி குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானைத்தான் நான் சொல்வேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம். திருக்கணித பிரகாரம் நம்ம சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சென்றார். மீனம் என்பது குருவினுடைய வீடு. இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வோம். ஆக அந்த பாதத்தை நோக்கி, குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார். சனி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றவர்களை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள். அதாவது வக்ரம்னா என்ன, தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது, சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது, உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையை நோக்கி நகர்வது, நல்ல முன்னேற்றமான பாதையில் சென்று கொடுப்பவர் சற்று தடுமாறுவது. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கின்றோம் அல்லவா, ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றோம். இதுதாங்க சரியானது. இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க. சொல்லிக்கலாம், நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது இல்லை. அதையெல்லாம் தாண்டியது உண்டு. கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன. அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி, சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். மீனராசிக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13/7/2025 முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 27/1/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்றார். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும், மீனராசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம், குருவினுடைய இடம் என்றே நான் சொல்வேன். மீனராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான், இந்த நான் அழுத்தமாகவே சொல்றேன், மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்திருக்கின்றார். ஒரு அற்புதம் என்றே சொல்றேன். அதாவது ஒரு உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்திரட்டாதி 1ஆம் பாதம், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம் வரை சஞ்சரிக்க பின்பு வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா, இயல்பு நிலையை மாறுவது இறைவனாக மட்டுமல்ல, அந்த நவகிரகங்களுக்கும் உண்டுதானே. அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது, எண்ணப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. சனியின் பார்வையை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான். காரணம் என்னன்னா, இந்த சனி வக்ரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் விடுகின்றது. பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10 அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும், அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் மாயன் பயம், இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம், திருத்தணி அருகே அமைந்துள்ள பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி, என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சனி வக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்கள் வாழ்வில் நல விளையணும்னு பரிபூர்ணமாக இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டம் தாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும், மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி இருந்தாலும் கூட ஏழைய சனியில் விரைய சனியாக இருந்து இப்போ ஜென்ம சனியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள், கண்ணீர் செய்தார்கள். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த சனி வக்ர பயிற்சி
ஒரு அருமையான தருணம். இதை நீங்கள் கேட்கணும், பார்க்கணும். அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி சோழி பிரசனத்தின் முழுக்காக முழுமையான பலனை தரப்போகிறேன். கூட்டி குறைத்தோ அதீதமான கற்பனை நோக்கி நகர்த்தோ இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்லிட ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி அனைவருமே இந்த மாயன் மயனை தொடர்ந்து கேட்டு வரீங்க. இந்த மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயா பாதசனீஸ்வரனுடைய பரிபூர்ணமான ஆசை பெறணும்னு என் தாயை பிரார்த்தனை செய்கிறேன். அந்த வகையில் அந்த சனி வக்ர பயிற்சி ஒரு மனிதன் களைப்படைகின்றான், உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வடைகின்றான். இந்த காலகட்டத்தில் களைப்படைந்த உடலுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் ஈடு செய்யலாம். அந்த மனசு சோர்ந்து போயிட்டா அதை ஈடு செய்வதற்கான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் திருப்பாதம் தான். அந்த வகையில் ஒரு நீண்ட தூர பயணம். மற்ற கிரகனுடைய பயிற்சி குறுகிய காலம், சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா ஒரு நீண்ட பயணம். கர்மாவுக்கு ஏற்ற பலனை தருவதில் இவனுக்கு ஈடேது இடையேது. இவன் கொடுப்பதை தடுப்பது யார், இவன் தடுப்பதை கொடுப்பது யார்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சனி வக்ர பயிற்சி. வக்ரம்னா என்ன? தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுவது. மனிதன் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறினால் எத்தனை சங்கடங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. மனிதனுக்கே இப்படி என்றால் சர்வ வல்லமை படைத்த நவகிரகங்களுடைய அதீத சக்தி பெற்ற சனி பகவான் வக்ர நிலை தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்ற பொழுது எவ்வாறு இருக்கும்? அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி? காலம் குறுகியது தான், 138 நாட்கள். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தினுடைய கசப்புகளையும் ஏமாற்றங்களையும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இதை எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு தளமாக எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு களமாக எடுத்துக்கலாம் இல்லையா? அதைத்தான் மீனராசிக்கு சொல்ல போகின்றேன். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி, மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த ராசிக்குள் இருக்கிறது அல்லவா? என்னை பொறுத்த வரைக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய வீடு தான். சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியான மேஷம் அதை தலையாக கொண்டாலும் பாதமாக மீனத்தை கொள்வார்கள். அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் 12 ராசியில் படாத பாடுபட்டு, அதாவது ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல் கசக்கி பிழியப்பட்ட ஒரு ராசி தான் மீனம். மீனராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருமே நிறைய ஏமாற்றங்களை ஒரே நாளில் சந்திக்கலை, படிப்படியாக சந்தித்தார்கள். துன்பமும் துயரமும் இவளை துரத்தி கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலம்தான் இந்த சனி வக்ர பயிற்சி. என்னுடைய அனுபவத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி என்பதெல்லாம் ஒரு ஆறுதல், ஒரு அன்பு, ஒரு பாசம். அந்த வகையில் பார்க்கும்போது குருவின் வீடான ராசியில் சனி அமர்ந்திருக்கின்றார். இந்த இடத்துல தான் சனி பகவான் இப்போ அமர்ந்திருக்கிறார். பொதுவாக மற்ற ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி காலத்தில் கொடுக்கும் கஷ்டங்களை மீனராசிக்கு சனி பகவான் தரமாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மீனராசிக்காரர்களே ஜென்ம சனி ஆகிவிட்டதே, நல்லா கவலைப்படாதீர்கள். மற்ற ராசிகளுக்கு கொடுக்குறார் இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகளுக்கு ஜென்ம சனி காலத்தில் இவர் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் மீனராசிக்கு அவர் கொடுக்கவே மாட்டார். குருவினுடைய வீடு அது மட்டும் கிடையாதுங்க. வக்ர சனி காலகட்டத்தில் சனியின் பார்வை 3ஆம் வீட்டில் விடுதுங்க. வக்ர சனிங்க இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வை 3ஆம் வீட்டில் விடுகின்றது. சுக்கிரனின் வீட்டை பார்க்கும் சனி தைரியத்தை அதிகப்படுத்துவார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் சுக்கிரனின் வீட்டை பார்க்கும் சனி, சுக்கிரனுடைய வீடு 3ஆம் வீடு, அதை பார்க்குற யாரு? சுக்கிரன், களத்திரகாரகன் சுக்கிரன். அந்த களத்திரகாரகன் சுக்கிரனுடைய அந்த 3ஆம் வீட்டை பார்க்கின்ற சனி பகவான் தைரியத்தை தருவார். போதுங்க, கலங்கித்தான் போய்விட்டீர்கள், தைரியத்தை எழுந்து போய்விட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை 3, 7, 10 அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரகாரகன் சுக்கிரனுடைய வீட்டை இவருடைய பார்வை படுவதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள். அதே நேரத்தில் எதையுமே சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கையிலும் சரி, கராராக மட்டுமல்ல சரியாக பேசி அந்த காரியத்தை சாதிக் கொடுக்கின்ற ஒரு தன்மையை தருவார். உறவுகள் ஆதரவாக வருவார்கள். இது வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஓடி நீங்கள் அன்பை செலுத்தினா கூட அந்த அன்பை தருவதற்கு யாரும் இல்லை, ஏங்கித்தான் போய்விட்டீர்கள்.
பெற்ற தாயாகினும் தந்தையானும் பிள்ளைகளாயினும் அந்த உறவு உங்களை உதாசீனப்படுத்தி தான் கொண்டிருந்திருக்கிற அத்தனை பேரும் திரும்பி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இழந்த உறவை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதாவது குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பம், அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், மன கசப்புகள் படிப்படியாக மாறும். சிலர்களெல்லாம் பிரிந்தே விடுவோமோ என்று நினைப்பவர்கள், சிலர்கள் பிரிந்தே விட்டவர்கள் கூட ஒன்று சேர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்கர காலம். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய தொழில் தொடங்க அருமையான ஒரு வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். குரு ராசிக்கு நாளில் சில தொல்லைகளை வந்து போனாலும் கூட அந்த குரு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு நாளில் சில தொல்லைகள் வரத்தான் செய்ய அமைதியாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்து விட்டாலே இந்த குருவினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு விடலாம். குரு ராசிக்கு நாளில் திரும்பவும் சொல்கிறேன், குரு ராசிக்கு சில தொல்லைகள் வந்து போகும். பக்ரசனி காலகட்டத்தின் இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக 5இல் சஞ்சரிப்பது நல்ல விஷயம். இந்த குரு பகவான் இந்த வக்ரசனி காலத்தில் அதிசாரமாக சந்திப்பது, குறிப்பாக 5இல் சந்திப்பது ஒரு நல்ல விஷயம் தானே. நிறைய இழப்புகளை ஈடு செய்வதற்கும், வாங்கிய கடனை அடைப்பதற்கும், நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவதற்கும், சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்கும் அருமையான சந்தர்ப்பம் குருவும் தருகின்றார். 6இல் கேது சூரியன் இணையும் பாதத்தில் சில பிரச்சனைகள் வரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், பொருள் சம்பந்தமான பிரச்சனைகளை இவர்கள் உண்டாக்குவார்கள். பம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண வரவுக்காக இருந்த தடைகள் படிப்படியாக மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பாக ஒரே ஒரு வரிதாங்க, எவன் கொடுக்கிறதையும் தடுத்த சனி பகவான் இனி தடுக்க மாட்டாருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரகதி காலத்தில் அற்புதம். அந்த 3, 7, 10ஆம் பார்வை அற்புதமாக அமைந்து விடுகிறது. இந்த சனி வக்ரகதி காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை, நிம்மதிங்க. தொழிலில் நிம்மதி, வாழ்க்கையில் நிம்மதி, அந்த எங்கே நிம்மதி என்று தேடி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதி காலம். குறிப்பாக இத்தோடு நிறுத்தி விடுவதில்லை இந்த சனி வக்ர பயிற்சி. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கித்தான் போய்விட்டீர்கள். ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லாத ஒரு அனாதை போன்ற ஒரு நிலை தானே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை சனி வக்ர பயிற்சி. உங்கள் ராசிக்கு வரும் சனி ஜென்ம சனியாக வருகின்றாலும் கூட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் மருத்துவம் சார்ந்த சில உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து போகும். உற்சாகம் குறைந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் செவ்வாய் தருவார். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் கூட காலம் கடந்து உங்கள் கனவுகள் மெய்ப்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்கள், மனக்கவலைகள் வந்து போகின்ற ஒரு காலமாகத்தான் இந்த காலகட்டம் அமையும். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாகத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கலத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் துணை இருப்பதனால முடிந்தவரை துன்பங்களும் துயர்களும் உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்வார். சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக சொல்லணும், இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன சொல்லணும், அதாவது அயன சைன போகஸ்தானத்தில் இருந்த சனி விலகி உங்கள் ராசிக்கே வராருங்க. அதே நேரம் 3ஆம் பார்வையான தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தடைபட்ட கூட தொழில் நிம்மதியாக நடைபெறும். தொழிலில் நடத்த போராடிய உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி. இந்த சனி பகவானுடைய பார்வை தொழிலில் படலைங்க. என்னுடைய அனுபவத்தை இந்த 3, 7, 10 குருவின் பார்வை எந்த அளவு சிறப்போ சனியுடைய பார்வை சிறப்பு தான். கர்மா நன்றாக அமைந்து விட்டார். 3, 7, 10 அற்புதமாக அமையும். அதே நேரத்தில் திடீர் பணவரவுனால சந்தோஷம் அடையும். சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு யோகம் கிட்டும். செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால எதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மீனராசி இருப்பவர்களுக்கு தங்களுடைய புத்தியினால, சமயோகித புத்தியினால பொருளாதார எளிதில் ஈட்டுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் நெருங்கியவர்களோடு பழகும் பொழுது கவனமாக இருங்க, பேச்சில் கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்கள். காரணம் ஜென்மசனி அல்லவா. கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டால் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சமயம்தான் இந்த சனி வக்ர பயிற்சி. குறிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், கலங்க வேண்டாம். ஜென்ம சனியாக இருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்தில் மீனராசிக்கு அற்புதமான பலன்களை தரப்போகின்றது. என்ன பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்ப்பீங்க, படியரிசி அளந்து போட்டாலும் அது போட்ட அரிசியில் 2 அரிசி படியில் திரும்ப போட்டுருவாங்க. எதிர்கால நலனை கருதி பேசுகின்ற பேச்சிலும் செயலில் 3 நிலை
மூன்று பலம், தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம், அந்த மூன்று பலத்தையும் இந்த காலகட்டத்தில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால, காரணம் ஜென்மசனி, அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வக்ரசனி வருவதனால கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு களமாக தலகமாக அமையும். அதே நேரம் என்னுடைய அனுபவம் தாங்க, எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுது இந்த ஜென்ம சனி காலத்தில், இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் மீனராசிக்காரர்கள் ஆண்களாயினும் பெண்களாலும் அலை அலையாக தன்னுடைய கண்ணீரை கையில் ஏந்தி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அவர் பாதத்தில் சமர்ப்பீர்கள். அங்கு தரக்கூடிய நல்லையை கொண்டு அவருடைய மேனியெங்கும் அபிஷேகம் செய்து ஒரு கையினால் அவர் பாதம் மனிதர்களானால் இந்த சனி வக்ர பயிற்சி அற்புதமான பலனை தருவதில் தயங்காது. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன்தான். முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபுக்தி, இறையருள், குருவருள், அது மட்டும் கிடையாது, நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள். நேரிலே அனைத்து விவரங்களையும், ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையருளாலும் குருவருளாலும் உங்களுக்கு சொல்கிறேன்.